பாருங்க, திருமணமானோன்னு எல்லாம் விழுந்து விழுந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கார் வரலன்னா கதவு டோர் லாக் பண்ணவே மாட்டாங்க, சாத்தி வச்சிருவாங்க. சாத்தின வீட்டுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? என்னங்க வரும்? நாய் தான் வரும் திறந்து வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வீட்டுக்கார் வர்றதுக்கு முன்னால கதவை பூட்ட கூட, அது எழுந்து போய் திறக்கணும், அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால திறந்தே சும்மா சாத்தி வச்சுட்டு, இல்லைன்னா இவங்க உள்ள இருந்து ஒரு லாக் போடுவாங்க, அவர் வெளியே இருந்து ஒரு லாக்ல உள்ள வந்துருவார். எவ்வளோ சோம்பேறித்தனம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல, இருந்தா உங்க வாழ்க்கை மாறணும். ஏன்னா தேவன் சமாதானம் தரணும்னா நீங்க முதல் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும். உங்க வாழ்க்கை நடைமுறை மாறாம தேவன் எப்படிங்க சமாதானத்தை தருவாரு? காலையில எழுந்த மனைவி காபி கொடுக்கணும் கணவனுக்கு, இல்ல அவர் போற நேரமே எனக்கு தெரியாது, அவர் எத்தனை மணிக்கு போறாருன்னே தெரியாது. அவரும் பாவம், ஐயோ இவங்க பாவம்னு இறக்கப்பட்டு கதவை சாத்தி வச்சுட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கு நடுவுல யாராவது உள்ள வந்தா என்னங்க பண்ணுவீங்க? வீட்டுக்காரர் எப்ப சாப்பிடுவாரு, எப்ப தூங்குவார், அவர் எப்ப வர்றாருன்னு தெரியாதுக்கா. அப்போ சாப்பாடு அது டைனிங் டேபிள்ல இருக்கும், வந்தா அவர் போட்டு சாப்பிடுவாரு. ஹல்லேலூயா. வந்தா போட்டு சாப்பிடுறதுக்கு நீங்க எதுக்கு சகோதரிகளே? உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு? வந்தா அவர் எங்க வேணா சுத்திட்டு வரட்டுமே, 10 மணிக்கு வரட்டும், 12 மணிக்கு வரட்டும், உங்க கடமையை கரெக்டா செய்யுங்க. உங்க கடமையை கரெக்டா செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவாரு? கட்டாயம் கேள்வி கேட்பார்.